அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஸ்கை ஸ்மார்ட் லேர்னிங் ஊடாக வயது கணித்தல் பற்றி பார்ப்போம். 1981 3/22 பிறந்த குமாருக்கு 2018 3/22 அன்று அவருக்கு எத்தனை வயது? இதை எவ்வாறான முறையில் நாங்கள் செய்வோம் பார்ப்போம். அட்டவணை ஒன்று போடுவோம். வருடம், மாதம், திகதி என்ற அடிப்படையில் போடுவோம். அந்த வகையிலே கேட்கப்பட்ட வருடத்தில் அவர் பிறந்த வருடம், மாதம், திகதி கழிக்கும் போது விடை கிடைக்கப்படும். அந்த வகையிலே 2018 3/22 இதில் போடப்பட்டிருக்குது. அவர் பிறந்த வருடம் 1981 3/22. இது நேரடியாக கழிக்கப்பட்டு 37 இலகுவான வினா. அடுத்த வினாவை பார்ப்போம். 1981 5 நாளில் பிறந்த அமலுக்கு 2026 3/31 அதாவது இன்று அவரது வயது எத்தனை? அப்போ இது கொஞ்சம் கஷ்டமான வினா, கடினமான வினா. அந்த வகையில் மேலே போடப்பட்ட அட்டவணை போன்று போடுவோம். வருடம், மாதம், திகதி 2026 3/31 தான் அவருடைய வயது கேட்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் பிறந்த ஆண்டு 1981 5ஆம் மாதம் 4ஆம் தேதி. அப்போ இதில் 31லேருந்து 4 கழிக்கும் போது 27, அது நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது 3ஆம் மாதத்துலேருந்து 5ஆம் மாதம் கழிக்கலாம். இதற்கு என்ன செய்வோம்? பக்கத்தில் இருக்குது வருடம் என்று இருக்குது. ஒரு வருடத்தில் 12 மாதங்கள். இப்போ அந்த வகையிலே அந்த வருடத்திலேருந்து ஒரு வருடத்தை கடன் எடுத்து மாதங்களாக மாற்றணும். ஒரு வருடத்தில் 12 மாதங்கள். இந்த 3 மாதத்தோடு சேரும்போது 15 மாதங்கள். 15 மாதத்திலேருந்து 5 மாதத்தை கழிக்கும் போது 10 மாதம். அப்போது மாதம் கிடைக்கப்பட்டுள்ளது. திகதி மாதம் கிடைக்க. அடுத்த வருடம், அதனுடைய வயசு எத்தனை? அப்போ 6 ஏற்கனவே வருடத்திலேருந்து நாங்கள் 1 மாதத்துக்கு கொடுத்துருக்குறோம். அந்த வகையிலே 6 இருக்கிற இடத்துல 5லேருந்து 1 போனால் 4, 12லேருந்து 8 போனால் 4, அங்கால 0. அப்போ அந்த வகையிலே அவருக்கு 1981 பிறந்தவருக்கு 2026 3/31 அவருடைய வயது, மாதம், திகதி குறிப்பிட சொல்லி கேட்கப்பட்டிருந்தால் 44 வயதும் 10 மாதமும் 27 நாளும் சரியாக கணிக்கப்படலை. அந்த வகையிலே இது தரம் 5 மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு வினா. அடுத்து எல்லோருக்கும் இது ஒரு பொதுவான வினா. தங்களுக்கான சுய விவர படிவங்கள் நிரப்பும் போதும் வயதுகளை அந்த குறிப்பிட்ட டேட்டில் அந்த வயதுகள் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இது எல்லோருக்குமே பயன்மிக்கது. இவ்வினாவை அறிந்து பயன்பெறுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஸ்கை ஸ்மார்ட் லேர்னிங் ஊடாக.